Hi, good morning. The joint wellness program ஆரம்பிச்சதுங்க நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஏஜ் குரூப் பீப்புள் 30 இயர்ஸ்லேருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் கொஷின்ஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி இட் ரீச் அ லாட் ஆஃப் பீப்புள். ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அதில் ரொம்ப காமனாக என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா, இப்போ ஒரு சப்ளிமெண்ட்ஸ்லேயே சரி பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ ஐ தாட் இந்த ஒரு ஐ கேன் டேக் திஸ் as an opportunity. என்னென்னலாம் ஒரு சப்ளிமெண்ட் சாப்பிட்டா ஜாயிண்ட்டுக்கு, கார்ட்லேஜுக்கு, மசிலுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒரு டிசீஸ் வருதுன்னா அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது, வீக்கம் இருக்குது. அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு சில அபூர்வமான மெடிசன்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு கர்க்குமின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கர்க்குமின் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பட் அதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்குது. அதேமாதிரி ரோஸ் ஹிப் எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது. அந்த ரோஸ் ஹிப் எக்ஸ்ட்ராக்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷனை தனிய வைக்கும். அண்ட் இன்னொன்று போஸ்வெலிக் ஆசிட். இது மூணு வந்துட்டு அந்த இன்ஃப்ளமேஷனை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த ஹைலுரான் அப்படி அந்த கொலாஜன் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டைப் 1 கொலாஜன்னு இருக்குது. டைப் 1 கொலாஜன் வந்துட்டு மீன் வகைகள்லையும் எடுக்கிறாங்க, எக்லேருந்து எடுக்கிறாங்க. ஆமாம், தீஸ் ஆர் த 2 பெஸ்ட் கொலாஜன்ஸ் தட் இஸ் பாசிபிள். விட்டமின் சி எடுத்துக்கலாம், கான்ட்ராய்டின் சல்ஃபேட்னு இருக்குது, ஹைலரானிக் ஆசிட்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்ட்லேஜ் இப்போ ஃபஸ்ட்டு வீக்கத்தை சரி பண்ணிட்டோம். அப்புறம் இந்த கார்ட்லேஜை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் லைக் நம்ம இந்த ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்டு எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்போ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வியாதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். எல்லாருமே வியாதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம பெயினையும் குறைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டா இட் பி ஆடட் திங். ஸோ இதுக்கு மேலே மேற்கொண்ட விவரம் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் GTS Center for Wellness.